ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் திருக்குறளிலிருந்து 100 வினாக்கள் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணி ஆன்சர் பார்க்காம தொடர்ச்சியாக அந்த காணொலி பதிவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் இலக்கண குறிப்பு தருக. சரியான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள் இலக்கண குறிப்பு அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? திருக்குறள் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? சரியான விடை 133 அதிகாரங்கள். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அறத்துப்பால்ல 38 அதிகாரம், பொருட்பால்ல 70 அதிகாரம், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரம். மொத்தம் 133 அதிகாரம். தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவன் நூல் எது? ஆப்ஷன் பி சரியான விடை. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவன் நூல் திருக்குறள். திருக்குறள் மொத்தம் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? சரியான விடை 9 இயல்கள். பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல், அரசியல், அமைப்பியல், ஒழிப்பியல், களவியல், கற்பியல் என 9 இயல்களை கொண்டுள்ளது திருக்குறள். திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள் எவை? சரியான விடை அனிச்சம், குவளை. பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் மிகவும் பெரிய நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். 18 கீழ்கணக்கு நூல்களில் மிகவும் பெரிய நூல் திருக்குறள். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு உரிய அறிவுரை. ஆப்ஷன் சி சரியான விடை திருக்குறள். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு உரிய அறிவுரை திருக்குறள். திருக்குறள் முதலில் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? சரியான விடை 1812. திருக்குறள் 1812ஆம் ஆண்டு முதலில் அச்சிடப்பட்டது. திருக்குறளின் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள 3 இயல்களில் அல்லாதது எது என கண்டறிக. பொருட்பாலில் அல்லாதது களவியல். களவியல் எதுல வரும்? அறம், பொருள், இன்பம். அப்ப களவியல் இன்பத்துப்பால்ல வரும். திருக்குறளின் அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன? திருக்குறளின்
அறத்துப்பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளன? திருக்குறளில் அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான விடையை கண்டுபிடிங்க பார்ப்போம். சரியான விடை 10 பேர். திருக்குறளுக்கு முதற்காலத்தில் உரை எழுதியவர்களின் எண்ணிக்கை 10 பேர். 10 பேர் சொல்லுவாங்க, 10 பேர். திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் சிறந்த உரையாக பரிமேல் அழகர் அவருடைய உரை சிறந்ததாக கருதப்படுது. திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் நாள். திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? சரியான விடை தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படும் நாள் தை 2ஆம் நாள். திருவள்ளுவர் காலம். திருவள்ளுவர் காலம். சரியான விடை கிமு 31. திருவள்ளுவர் காலம் கிமு 31. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார்? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன். திருக்குறளின் பெருமையை பாடும் திருவள்ளுவ மாலை தொகுப்பில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? சரியான விடை 55 பாடல்கள். திருக்குறளின் பெருமையை பாடும் திருவள்ளுவ மாலை தொகுப்பில் மொத்தம் 55 பாடல்கள் உள்ளன. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் பாரதியார். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? சரியான விடை வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளின் பெருமையை போற்றும் பாடல்களின் தொகுப்பு. திருக்குறளின் பெருமையை போற்றும் பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. திருக்குறள் எந்த நாட்டின் காட்சி சாலையில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை இங்கிலாந்து. திருக்குறள் இங்கிலாந்து நாட்டின் காட்சி சாலையில் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது? சரியான விடை 8. திருக்குறளில் 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறள் எந்த நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ரஷ்யா. திருக்குறள் ரஷ்யா நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ளது. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரை சிறந்தது என்பர்?
சரியான விடை பரிமேல் அழகர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் பரிமேல் அழகர் உரை சிறந்தது என்பர். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெற்றுள்ளது? திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் சி சரியான விடை. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடைவர். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் எவை? சரியான விடை பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் பனைமரம், மூங்கில் மரம். திருக்குறளில் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை 20 அதிகாரங்கள். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? சரியான விடை ஜி.யு. போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் எது? சரியான விடை குறிப்பறிதல். திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். விக்டோரியா மகாராணியால் காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் எது? விக்டோரியா மகாராணியால் காலையில் கண் விழித்ததும் படிக்கும் நூல் திருக்குறள். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஒரே விதை எது? சரியான விடை குன்றின் மணி. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குன்றின் மணி. திருக்குறள் எத்தனை பால்களை கொண்டது? திருக்குறள் எத்தனை பால்களை கொண்டது? சரியான விடை 3. திருக்குறள் 3 பால்களை கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். திருக்குறளை முதலில் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 எங்கு பதிப்பித்து வெளியிட்டார்? திருக்குறளை முதலில் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 தஞ்சாவூரில் பதிப்பித்து வெளியிட்டார். திருக்குறளின் காமத்துப்பாலில் மொத்தம் எத்தனை இயல்கள் இடம்பெற்றுள்ளது? சரியான விடை 2. களவியல், கற்பியல் என 2 இயல்கள் உள்ளன. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் எது? சரியான விடை நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வடமொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர்.
மடியிலா மன்னவன் எய்தும். இதில் மடி என்பதன் பொருள். மடியிலா மன்னவன் எய்தும் மடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு. சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தும் தனது கால்நடை எல்லைக்குள் கொண்டு வந்ததை போன்றதாகும். இந்த வரியில மடி என்பதன் பொருள் சோம்பலை குறிக்குது. சோம்பல். மடியிலா மன்னன் எய்தும். இதில் மடி என்பதன் பொருள் சோம்பல். பரிமேல் அழகர் உரையின்படி திருக்குறளின் முதல் அதிகாரம். சரியான விடை கடவுள் வாழ்த்து. பரிமேல் அழகர் உரையின்படி திருக்குறளின் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண. இக்குறள் எந்த அதிகாரம்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண. இக்குறள் பொருளுடைமை அந்த அதிகாரத்துல இருக்கு. காமத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? சரியான விடை 25 அதிகாரம். காமத்துப்பால் 25 அதிகாரங்களை கொண்டது. அகர முதல எழுத்தெல்லாம் எந்த அதிகாரத்தில் உள்ளது? அகர முதல எழுத்தெல்லாம் இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து அந்த அதிகாரத்துல இருக்கு. இந்த உழவு அதிகாரம் எந்த பாலில் வருகிறது? சரியான விடை பொருட்பால். உழவு அதிகாரம் பொருட்பாலில் வருகிறது. கற்க கசடர என தொடங்கும் குறள் எந்த அதிகாரம்? சரியான விடை கல்வி. கற்க கசடர என தொடங்கும் குறள் கல்வி என்ற அதிகாரத்தில் உள்ளது. செயற்கரிய செய்வார் பெரியர் இடம்பெற்ற அதிகாரம். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இந்த குறளுக்கு என்ன பொருள்? செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர். செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய முடியாதவரோ சிறியவரே. செயற்கரிய செய்வார் பெரியர். இந்த குறள் எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா பெருமை என்ற அதிகாரத்தில் இருக்கு. தோன்றின் புகழோடு தோன்றுக இது எந்த பால்? தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. ஒரு துறையை சார்ந்து இருக்க எண்ணம் கொண்டவர் அத்துறையில் பிறர் புகழும்படி சிறந்து விளங்க வேண்டும். இல்லைன்னா அந்த துறையில ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. தோன்றின் புகழோடு தோன்றுக இது எந்த பால்னு பார்த்தீங்கன்னா பொருட்பால்ல வருது. திருக்குறளின் வேறு பெயர் அல்லாதது எது? திருக்குறளின் வேறு பெயர் அல்லாதது குறுந்தொகை. குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் பரிமேல் அழகர். ஆப்ஷன் பி சரியான விடை. திருக்குறள் எந்த வகை நூல்?
திருக்குறள் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்க்கணக்கு நூல்கள்: நாலடியார் நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்கடுகம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, திருக்குறள், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைக்கிளை, கார் 40, களவழி 40. இந்த அனைத்து நூல்களும் 14 கீழ்க்கணக்கு நூல்கள். தெய்வ நூல் என அழைக்கப்படுவது எது? தெய்வ நூல். தெய்வ நூல் என அழைக்கப்படுவது திருக்குறள். பொருட்பாலில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? பொருட்பாலில் மொத்தம் 3 இயல்கள் உள்ளன. அவை அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். செங்கோன்மை அதிகாரம் எதைப் பற்றி கூறுகிறது? செங்கோன்மை அதிகாரம் நேர்மையான ஆட்சி பற்றி கூறுகிறது. ஆப்ஷன் பி சரியான விடை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், இதன் பொருள் என்ன? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ? அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், இதன் பொருள் அன்புக்கு தாழ்ப்பால் இல்லை. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும். அடுத்த வரி என்ன? தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. தீயினால் சுட்டப்புண் மேல வடு இருந்தாலும் உள்ள காயம் ஆறிப்போகும். ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு. ஆப்ஷன் பி சரியான விடை. கேடில் விழுச்செல்வம் கல்வி, இதன் பொருள் என்ன? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வம் அல்ல. கேடில் விழுச்செல்வம் கல்வி, இதன் பொருள் கல்வி அழியாத செல்வம். ஏகவராயினும் நாகாக்க, எதை காக்க சொல்கிறார்? யாகவராயினும் நாகாக்க, காவாக்கர் சுலகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இவ்வுலகில் யாரா இருந்தாலும் நாவை அடக்கி பேச வேண்டும். அப்படி இல்லை என்றால் சொல் குற்றத்துக்கு ஆளாகி நம்ம துன்பப்பட நேரிடும். அதாவது எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். யாகவராயினும் நாகாக்க, காக்க என்பது எதை குறிக்குதுன்னா நாக்கு. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் யார் மகிழ்வார்? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். நல்ல மகனை பெற்றெடுத்தவள் என்று ஊரார் பாராட்டும் போது அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சியை அந்த தாய் அடைவாள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் யார் மகிழ்வார்னா தாய். ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? திருக்குறள் சங்க நூல்.
திருக்குறளில் 1333 குறள்கள் உள்ளன. காமத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளன. பொருட்பால் 700 குறள்களை கொண்டது. ஆப்ஷன் டி மட்டும்தான் சரியா இருக்கு. பொருட்பாலில் 700 குறள்களை கொண்டது. பொருட்பால் 700 குறள்களை கொண்டது. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல். திருக்குறள்ல 1330 குறள்கள் உள்ளன. காமத்துப்பாலில் 25 அதிகாரங்கள் உள்ளன. தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. காமத்துப்பால் 38 அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அது தவறான இணை. காமத்துப்பால் 25 அதிகாரங்களை கொண்டது. திருக்குறள் பற்றிய தவறான கூற்று எது? இது சைவ சமய நூல் கொடுத்திருக்காங்க. இது தவறான கூற்று. திருக்குறள் எந்த சமயத்தும் சார்ந்ததல்ல. இது உலக பொதுமறை. திருக்குறளின் 2வது அதிகாரம் எது? திருக்குறளின் 2வது அதிகாரம் வான் சிறப்பு. சரியான விடை ஆப்ஷன் பி, வான் சிறப்பு. திருக்குறளின் கடைசி அதிகாரம் எது? திருக்குறளின் கடைசி அதிகாரம் எது? திருக்குறளின் கடைசி அதிகாரம், அதாவது 133வது அதிகாரம் அவா அறுத்தல். அவா என்பதன் பொருள் பேராசை. 40வது அதிகாரம் எது? சரியான விடை கல்வி. 40வது அதிகாரம் கல்வி. நட்பு அதிகாரம் எத்தனையாவது? சரியான விடை 79. நட்பு அதிகாரம் 79வது அதிகாரம். பரிமேலழகர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? பரிமேலழகர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? பரிமேல் அழகர் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 13ஆம் நூற்றாண்டு. மணக்குடைவர் உரை எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? மணக்குடைவர் உரை பழைய உரை என அழைக்கப்படுகிறது. பதின்மரில் கடைசியாக உரை எழுதியவர்? சரியான விடை பரிமேல் அழகர். பதின்மரில் கடைசியாக உரை எழுதியவர் பரிமேல் அழகர். இல்லறவியல் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? இல்லறவியல் 20வது அதிகாரங்களை கொண்டது. துறவியல் எத்தனை அதிகாரங்களை கொண்டது? துறவியல் 13ஆம் அதிகாரத்தை கொண்டது. பாயிரவியல் எத்தனை அதிகாரங்கள்? பாயிரவியல் 4 அதிகாரங்களை கொண்டது. ஊழியல் எத்தனை அதிகாரம் கொண்டது? ஊழியல் 1 அதிகாரம் கொண்டது.
அதாவது 38வது அதிகாரம் ஊழ் மட்டும். ஊழ் என்பதன் பொருள் விதி அல்லது முறைமை. நடுவுநிலைமை அதிகாரம் எந்த பாலில் உள்ளது? நடுவுநிலைமை. நடுவுநிலைமை பொருட்பால் 12வது அதிகாரத்தில் உள்ளது. திருக்குறளின் முதல் குறள் எது? திருக்குறளின் முதல் குறள் எது? அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகற்றே உலகு. இந்த குறளுடைய பொருள் என்ன? எழுத்துக்கு அடிப்படை ஆ, அதே போல உலகிற்கு அடிப்படை கடவுள். திருக்குறளின் முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம். 1330வது குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? சரியான விடை அவா அறுத்தல். தமிழ்மறை எனப்படும் குறள் எது? தமிழ்மறை எனப்படும் குறள் எல்லா குறள்களும், அதாவது திருக்குறளில் உள்ள மொத்த குறள்களும் தமிழ்மறைதான். திருக்குறள் 391 எந்த அதிகாரம்? குறள் 391 எந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா கல்வி அந்த அதிகாரத்தில் வரும். கற்க கசடர அந்த குறள். குறள் 391 அதிகாரம் கல்வி. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். ஒரு நல்ல நூலை படிக்கிறோம் அப்படின்னா அந்த நூல்ல என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்களோ அதன்படி நடக்க வேண்டும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் இது எத்தனையாவது குறள்? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்று எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். தங்கள் வயலில் உழுது அதனால் கிடைத்த உணவை உண்டு வாழ்கின்ற உழவர்களுடைய வாழ்க்கைதான் உயர்வானது. மற்ற எல்லாரும் அவர்களை வணங்கி பின்னே செல்ல வேண்டியதுதான். இந்த திருக்குறள் எத்தனையாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா 1033வது திருக்குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார். கூற்று திருக்குறள் உலக பொதுமறை. காரணம் இது எல்லா மதத்திற்கும் பொதுவான அறங்களை கூறுகிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆறானது ஏக்கு சரியான விளக்கம். கூற்று காமத்துப்பாலில் 250 திருக்குறள்கள் உள்ளன. காரணம் காமத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளன. கூற்று சரி, காரணம் தவறானது. காமத்துப்பாலில் 250 திருக்குறள்கள் உள்ளன, அது சரியானது. காரணம் 38 அதிகாரம் கொடுத்துருக்காங்க, அது 25 அதிகாரங்கள் வரணும். பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் டி பொருந்தாதது. கல்வி காமத்துப்பாலில் கொடுத்துருக்காங்க, கல்வி அறத்துப்பாலில் வரும். திருக்குறளில் இல்லாத அதிகாரம் எது? திருக்குறளில் இல்லாத அதிகாரம் எது?
திருக்குறளில் இல்லாத அதிகாரம் பக்தி. நம்மளை குழப்பத்துக்காக கேள்வி எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு நம்ம கவனிச்சு வச்சுக்கணும். பரிமேல் அழகர் உரை இல்லாத பால் எது? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் மூன்றுக்கும் உண்டு. பரிமேல் அழகர் எழுதிய உரை அனைத்திற்கும் உண்டு. சரியான வரிசை எது? ஆப்ஷன் ஏ சரியான விடை. 1, 2, 3, 4. திருக்குறள் அதிகாரங்களில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீர்த்தார் பெருமை, அரண் வலியுறுத்துதல். பொருட்பால் இயல்களின் சரியான வரிசை எது? சரியான விடை அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். பொருட்பால் இயல்களின் சரியான வரிசை அரசியல், அங்கவியல், ஒழிப்பியல். துறவு என்பதன் இலக்கணம் கூறும் அதிகாரம். துறவு என்பதன் இலக்கணம் கூறும் அதிகாரம் 35வது அதிகாரம். ஆப்ஷன் ஏ சரியான விடை துறவு. இறைமாட்சி என்றால் என்ன? இறைமாட்சி என்பது அரசனுக்குரிய சிறந்த குணங்கள். பொச்சாவாமை அதிகாரம் உணர்த்துவது? பொச்சாவாமை அதிகாரம் உணர்த்துவது மறதி இல்லாமை, அதாவது பொச்சாப்பு மறதி. அலர் அறிவூட்டுதல் எந்த இயலில் வருகிறது? அலர் அறிவூட்டுதல் எந்த இயலில் வருகிறது? கற்பியல் அந்த இயல்ல வருது. கற்பியல். அலர் அறிவூட்டுதல் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவி மறைமுகமாக கொள்ளும் காதல் ஊர் மக்களுக்கு தெரிய வருதல், அதை தலைவனுக்கோ தலைவிக்கோ அறிவூட்டுதல், அதுதான் அலர் அறிவூட்டுதல். திருக்குறளில் அறம் என்ற சொல் எத்தனை முறை வந்துள்ளது? திருக்குறளில் அறம் என்ற சொல் 42 முறை வந்துள்ளது. நான்மறை என வள்ளுவர் குறிப்பிடுவது? ஆப்ஷன் டி சரியான விடை. ஏ மற்றும் சி. ரிக், எஜிர், சாம, அதர்வன இந்த 4 வேதங்களையும் திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். மடியின்மை அதிகாரத்தின் முக்கிய கருத்து? மடியின்மை அதிகாரத்தின் முக்கிய கருத்து சோம்பலை ஒழிக்க வேண்டும். திருக்குறளில் அதிக குறள்களை கொண்ட அதிகாரம்? திருக்குறளில் அனைத்து அதிகாரங்களும் 10 குறள்களை கொண்டது. ஆப்ஷன் பி சரியான விடை. கடைசி அதிகாரம் எது? அறத்துப்பாலின் கடைசி அதிகாரம் எது?
அறத்துப்பால்ல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? அறத்துப்பால்ல மொத்தம் 38 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப 38வது அதிகாரம் எது? திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரங்கள் 38. அது லாஸ்ட் அதிகாரம் வந்து ஊழ். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அப்ப அறத்துப்பால்ல முதல் அதிகாரம் எது? கடவுள் வாழ்த்து. இறைமாட்சி அதிகாரம் எந்த இயலில் வருகிறது? இறைமாட்சி அதிகாரம். இறைமாட்சி அதிகாரம் அரசியல் பொருட்பால் 39வது அதிகாரத்தில் வருகிறது. திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் யார்? திருக்குறளுக்கு உரை எழுதாதவர் கம்பர். அந்த காலகட்டத்தில் திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க? திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 பேர். தருமகுடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையார், மல்லர், பரிப்பெருமாள், கலிங்கர். இந்த 10 பேர் உரையில பரிமேல அழகர் உரை வந்து சிறந்ததாக கருதப்படுதுன்னு சொல்லுவாங்க. நட்பாராய்தல் அதிகாரம் எந்த பாலில் உள்ளது? நட்பாராய்தல் அதிகாரம் பொருட்பால் அங்கவியல் அந்த அதிகாரத்துல வருது. அலர் அறிவூட்டுதல் எந்த இயல்? அலர் அறிவூட்டுதல் எந்த இயல்ல வருது? அலர் அறிவூட்டுதல் கற்பியல் காமத்துப்பாலில் வருகிறது. திருக்குறளில் பக்தி பற்றி தனி அதிகாரம் உள்ளதா? திருக்குறளில் பக்தி பற்றி தனி அதிகாரம் இல்லை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கற்க கசடற இது எத்தனையாவது குறள்? அதிகாரம் வந்து கல்வி. குறள் வந்து 391வது குறள். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமற கற்க வேண்டும். அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். கற்க கசடற இது வந்து 391வது குறள். கல்வி அந்த அதிகாரத்துல வருது. வள்ளுவர் சிலையின் 38 அடி பீடம் எதை குறிக்கிறது? வள்ளுவர் சிலையின் 38 அடி பீடம் 38 அதிகாரம் கொண்ட அறத்துப்பாலை குறிக்கிறது. கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? கீழ்கண்டவற்றில் தவறான இணை புலவி அறத்துப்பால் கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறான இணை. புலவி வந்து காமத்துப்பால்ல வரும். கடைசி வினா, அறம் என்ற சொல் இடம்பெறாத அதிகாரம் எது? திருக்குறளிலிருந்து 100 வினா விடைகள் இந்த காணொலி பதிவில் பார்த்தோம். கண்டிப்பா இந்த காணொலி பதிவு இடம்பெறாத அதிகாரம் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆனால் அதோடைய கருத்து இருக்கு.